சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். ஹலோ, ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உள்ளே கூப்பிடல என்ன? வர வேண்டாமா? சரி, என்னச்சு சாப்பிடுறீங்களா? ஓகே, சாப்பிடலாமே. ஐயோ, எதுக்கும் சாப்பிடலையே. சரி, தண்ணி குடிக்கிறீங்களா? ஐயோ, பாசத்துல என் தாயை மிஞ்சிட்டாங்களே. ஃபர்ஸ்ட் குடிங்க. தேங்க்யூ. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன், இப்போதான் கொடுத்தேன். என் பேர் ரிச்சா, நான் பொண்ணு நம்புவப்பா. கிளாஸ்ல எல்லாமே நீ சூப்பரா பண்ற சொல்லுவாங்க. எங்க கிளாஸ்ல சூப்பரா பண்ண நான் பண்ற மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ரூம் நாங்க பண்ண கூட இவ்வளவு போகாது அப்படி சொல்லுவாங்க. உங்களை மாதிரி விவசாயியோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்குவேன். அச்சா கூட அடிக்க மாட்டேன். அடிப்பீங்களா நீங்க அண்ணாவை? அடிக்க மாட்டான். ஷூட் முடிஞ்சோடனே நான் அடிக்க அவன் அடிப்பான். என்கினிய பொன்னிலாவே பொன்னிலவன் என் கனாய். சம்பாதிச்சு காசு 4 பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே உதவி செய்யணுமா? அம்மா என்னைக்காச்சும் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணா என்னமோ மோட்டிவேஷனலாக பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அழுவாதம்மா, நான் உங்களுக்கு இருக்கோம். நல்ல வழியில் குழந்தைங்களை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்குள்ளேயும் என் குழந்தைங்களுக்குள்ளேயும் விதைச்சது என் தம்பி தான். தனக்கு மிஞ்சினதுக்கப்புறம் தான் தானம்னு. நமக்கு மிஞ்சுதோ இல்லையோ நீங்கள் அந்த தானம் செய்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக வரீங்களே. ஹெல்பிங் பண்ணணும் அந்த ஒரு மைண்ட் செட் நம்மளுக்குலாம் குழந்தைங்களுக்கும் அது கொண்டு வந்துட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு ஆழமாக பதிஞ்சிரும். ஸ்ட்ரகிளில் இருந்துகிட்டே இருந்தால் நம்ம மேலே வரவே முடியாது. எல்லாமே போல்டாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சிங்கிள் மதராக இருக்கிறாங்கன்னா, பொம்பளை குழந்தைங்க இருக்காங்கன்னா நம்ம தைரியத்தை அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க இனி வர காலத்தில் நல்லா ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக்டிங்க்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு, மூவியிலேருந்து கூப்பிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, 2 பேரும் சொல்லவே இல்லை. 2 மூவியில் கமிட்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா 2 குட்டீஸோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்கள வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், பயங்கரமான இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இங்கே ஹலோ, ஹாய். ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உள்ளே கூப்பிடலே என்ன? வர வேண்டாமா? சாப்பிடுறீங்களா? ஓகே, சாப்பிடலாமே. தண்ணியே போதும். நீ உங்க கையால தண்ணி கொடுத்தாலுமே எனக்கு போதும் தான். உட்காந்துருவா, நம்ம செட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். ஓகே, சொல்லல, பயங்கரமாக தான் இருக்கு வீடு. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்களா, இப்படிதான் இருப்பாங்க சுட்டியா. இங்கே ஒரு குட்டி இருக்காரு, இவர் பேர் ரியாஸ். இவங்களும் அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சார், என்ன ஒரு வார்ம் வெல்கம். இந்த மாதிரி வெல்கம் நான் வந்துட்டு லைக் நல்லா இருக்கு பார்க்கறக்கு. ஐயோ, பாசத்துல என் தாயை மிஞ்சிட்டாங்களே. தேங்க்யூ. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், இத்தனை விஷயங்கள். இப்பதான் ஓகே தெரிஞ்சிருச்சு இன்டர்வியூ எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த 2 குட்டீஸும் வந்துட்டு பயங்கர சேட்டை பண்ணுறீங்க. உங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் ஸ்க்ரால் பண்ணால் பயங்கரமாக வீடியோஸ் போயிட்டுருக்கு. அதுலேயும் பாப்பாவும் பையனும் டஃப் காம்படிஷன் கொடுப்பீங்க போலையே நிறைய பேருக்கு. அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் நிறைய வாட்டி அந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கோம். அதை பார்த்து அவங்க வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அவங்க வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படி யோசிச்சு அவங்க போட்டாங்க. அவ்வளோதான், மாமா போட்டாச்சு. மாமா ஹெல்ப் பண்ணாங்க, அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அண்ணாவை பயங்கரமாக ஓட்டுறீங்களே.
இப்போ கூட பாருங்க, அதுவும் இல்லாமல் டவுட் எனக்கு வந்துருச்சு, இது பையனா பொண்ணாப்பா. இப்போ கூட கேட்டு மாட்டேன், பையன் என்னடா உட்காந்துருக்கேன்னு. நான் பையன் பொண்ணு, என் பேர் ரிக்ஷா, நான் பொண்ணு நங்குவப்பா. இது இப்போ கூட பயங்கர க்யூட்டாக இருக்குது. ஸோ அண்ணா நீங்கள் 2 பேரும் நிறைய கான்செப்ட்ஸ் எடுத்து பண்ணுவீங்க. பிக் பாஸ் மட்டும் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, அது வேற பயங்கர ட்ரெண்டிங்காக போயிருக்கே. வை பிக் பாஸ்? பிக் பாஸ்ல எல்லாம் நல்லா நடிக்கிறாங்களா, அதை பார்த்து நம்மளும் போட்டால் நம்மளுக்கும் நிறைய கமெண்ட் வரும், அதை பார்த்து நாங்கள் போட்டோம். அதை பார்த்து நீங்கள் போட்டீங்க. உங்களுக்கு பிக் பாஸ்ல யார் பிடிச்சது? எனக்கு வந்து அன்ஷிதா. அன்ஷிதா. எனக்கு வந்து இவங்க விஷாலு. விஷால் அவங்கள பிடிக்கும். ரயானு. ரயான் பிடிக்கும். அதனால பிக் பாஸ் கான்செப்ட் எடுத்து நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் பாப்பா, உங்கள் 2 பேருக்கும் வந்து ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா? இல்லை, பட் இதுக்கப்புறம் ஆக்டிங் யாருன்னா வந்துட்டு பார்த்துட்டு கால் பண்ணி பேசினாங்களா? யார் பேசினா? பேர் தெரியல, ஆனால் பேசினாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் சூப்பராக வீடியோ பண்ணீங்க, நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க வரேன் அப்படிதான் சொல்ல. நான் நேரில் உங்களை பார்க்கணும் அப்படி சொன்னாங்களா? நேரில் வந்து தான் பார்த்தாங்களா? நீ ரொம்ப க்யூட்டாக பண்ணுறியே அப்படின்னு சொன்னாங்க. நீ ரொம்ப க்யூட்டாக? ஆமாம், நிஜமாக நீங்கள் க்யூட்டாக தான் பண்ணுறீங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஆக்டிங்லாம் கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணுவீங்களா? அப்போ யார் கூட நடிக்கணும்? அப்போ வந்து யார் கூட நடிக்கணும்? யார் கூட நடிச்சாலும் உங்களுக்கு ஓகே. பட் யாருன்னா ட்ரீம் ஆக்டர், இந்த ஆக்டர் கூட நம்ம நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருன்னா இருக்காங்களா? விஜய். யார் விஜய் மாதிரி ஜாஸ்தி பண்ணுவா? இன்னும் 2 பேரும் பார்த்துக்கிறீங்க. இவன் பண்ணல, நான் ஒரு வீடியோ பண்ணேன். அப்போ நீங்கள் விஜய் மாதிரி பண்ணி காட்டுங்க. உங்களை மாதிரி விவசாயியோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்குவேன். ஸோ உங்களுக்கு யார் கூட நடிக்கணும்னு ஆசை? எனக்கு வந்து சமந்தா. Sometimes I also feel that சமந்தா கூட நடிக்கணும்னு ஆசை. நீங்களே ஃபியூச்சரில் சமந்தா விட பெரிய ஹீரோயின் ஆயிடுவீங்களே. சமந்தாக்கே நீங்கள் டஃப் காம்படிஷன் இப்போவே கொடுக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், நீங்கள் ஆக்சுவலாக என்ன படிக்கிறீங்க 2 பேரும்? அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ளூயன்சராக இருந்து மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன படிக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்கள்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ உங்கள் ஸ்கூல்ஸில் எல்லாருமே பார்த்துட்டு எதனா சொல்லியிருக்காங்களா? நான் போட்டோ வீடியோக்குள்ள போகலடா, நீ போட்டோ நிறைய போயிட்டு இவங்க கிளாஸ்ல எல்லாமே நீ சூப்பரா பண்ற சொல்லுவாங்க. எங்க கிளாஸ்ல சூப்பரா பண்ண, நான் பண்ற மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து அப்படியா? உன்ன மாதிரியே பண்ணி காட்டுவாங்களா? நாங்க பண்ண கூட இவ்வளோ போகாது அப்படி சொல்லுவாங்க. உங்கள் மேம்லாம் பார்த்துட்டு உங்களை வந்து கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு ஆக்ட்லாம் பண்ண வைப்பாங்களா? அதான் பண்ண மாட்டாங்க. நீ சூப்பரா பண்ற, இன்னொரு ஹெல்பிங் வீடியோ பண்ணியிருந்தல, அது சூப்பரா பண்ண, இந்த மாதிரி ஹெல்பிங் நிறைய வீடியோ பண்ண அப்படின்னாங்க. அப்படி சொன்னாங்களா? உதவி செய்யணும் அப்படி சொன்னாங்களா? சரி, நீங்க வீடியோல நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா கொஞ்சம் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. நீங்க 2 பேரும் நல்லா படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. கிளாஸ்ல பயங்கரமா படிப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களோட ஆம்பிஷன் என்னது? நீங்க என்னவா ஆகணும்? நான் வந்து என்ன வேணா ஆகலாம். ஆனா முடிஞ்ச காசு சம்பாதிச்சு காசு 4 பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே உதவி செய்யணுமா? சரி, ஏன் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் தாட்? 4 பேருக்கு நான் என்ன படித்தாலும் சரி, என்ன வேலைக்கு போனாலும் சரி, நான் சம்பாதிச்சு நான் வந்து 4 பேருக்கு செய்யணும். இதை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எங்கள் மாமா எங்கள் அம்மா. எங்கள் தாயார் மாமா முயற்சி வீடியோ போட்டாங்களா, அது பார்த்து நாங்களும் ஒரு இது போட்டோம். அது வந்து நிறைய இது போயிடுச்சு, வியூஸ் போயிடுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தான் உதவி செய்யணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்குலாம் உதவி செய்யணும்னு ஆசையா? நைஸ். அண்ட் நீங்கள் வந்துட்டு அம்மா ரொம்ப சோகமாக இருந்தா, அம்மா என்னைக்காச்சும் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணால் என்னமோ நிறைய போய் அம்மாவுக்கு வந்து மோட்டிவேஷனலாக பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன பேசுவீங்க 2 பேரும் அம்மா கிட்ட? அழுவாதம்மா, நான் உங்களுக்கு இருக்கோம் அப்படி சொன்னேன். அம்மா எப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருந்தா அப்போ நீங்கள் போய் இதெல்லாம் சொல்லுவீங்களா? அப்புறம் அம்மா அப்படியே சிரிச்சிடும்.
சிரிச்சிடுறாங்க. உங்களுக்கு வந்து பெருசாகி நீங்கள் சம்பாதிக்கப்போ அம்மாவுக்கு என்ன பண்ணுவீங்க? சம்பாதிச்சு பெருசாகி சம்பாதிச்சு அம்மாவுக்கு என்னச்சு ஆயிடுச்சுன்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் இது அம்மாவுக்கு பாருங்க, அவன் வந்து வீடு வாங்கி தரணுங்கிறான். வேற என்னலாம் பண்ணுவீங்க அம்மாக்காக? அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். அம்மாவுக்கு எதுவும் ஆகிட மாட்டேன். அம்மாவுக்கு என்னச்சு வேணும்னா நானே போய் வந்துட்டு வருவேன். சம்பாதிச்ச காசுல அம்மாட்ட கொடுப்பேன். அம்மாட்ட தான் கொடுப்பீங்க. சூப்பராக இருக்கே. அம்மா கொடுத்தாதான் காசு வாங்கிப்பேன். அம்மா கொடுத்தா பரவாயில்ல நீனே வச்சுக்கோ சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவீங்களா? இப்போ அம்மா காசு கொடுத்தாலும் அதான் சொல்லுவீங்களா? இப்போ கொடுத்தா அம்மாவுக்கு காசு இல்லைன்னா வேணாம் சொல்லுவேன். அம்மாவுக்கு காசு இருந்தால் கொஞ்சோண்டு வாங்கிக்குவோம். கொஞ்சோண்டு வாங்கிப்பீங்களா? இப்போ உங்களை வந்துட்டு வீட்டில் அண்ணா பார்த்துக்கிறாங்கல்ல? ஆமாம், அம்மா அண்ணா, அம்மா அண்ணா மாமா 3 பேரும் பார்த்துக்கிறாங்க உங்களை. எஸ். ஸோ இவங்க 3 பேருக்கும் நீங்கள் என்ன சொல்வீங்க? 3 பேருக்கும் நல்லா பார்த்துக்கணும். உடம்பு சரியாமல் விடக்கூடாது. அதில் அக்காவோட ட்ரீம் ஒன்று கேள்விப்பட்டேனே. அக்கா வந்து அவங்களோட ஆம்பிஷன் கேட்டேன். அப்போ அக்கா ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க டாக்டர் ஆகணும்னு சொன்னாங்க. டாக்டர் ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அக்காவும். நான் வந்து யாருக்கெல்லாம் காசு இல்லையோ அவங்களுக்குலாம் ஃப்ரீயாக நான் வந்து மருத்துவம் பார்க்கணும்னு சொன்னாங்க. இது எல்லாமே நீங்கள் எல்லாம் சொல்கிற விஷயங்கள் வந்து அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்கள். அம்மா மாமா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அம்மா எல்லாம் சொல்லி தருவாங்க. வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா? நாங்கள் ஹோம்ஒர்க் எழுதுமே வா பண்ணலாம் அப்படி கூப்பிடுவாங்க. அம்மா திட்டுவாங்க, டீச்சர் திட்டுவாங்க. நாங்கள் ஹோம்ஒர்க் எழுதிட்டே வருவோம் அப்படி சொல்லுவோம். ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து அம்மா சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் போவீங்களா? ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அம்மா கூப்பிட்டு எல்லாரும் குதேஷணும் நம்ம பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னு அம்மா சொல்லி தருவாங்க. அப்படியா? அம்மா அதெல்லாம் சொல்லி தருவாங்களா? அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் கஷ்டப்பட்டாங்க, அதான் மற்றவங்க படக்கூடாது. அதனால தான் நீங்கள் வந்து நல்லா படிக்கிறீங்க. 2 பேரும் எல்லாருமே வந்து உட்காந்து நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை? படிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, ரீல்ஸ் பண்ணுறீங்க, வீடியோஸ் பண்ணுறீங்க. அதை தாண்டி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? வீட்டில் விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்? வீட்டில் விளையாட சண்டை போடுவோம். சண்டை போடுவேன். அதான் நான் ரீல்ஸ்லேயே பார்த்துருக்கேனே. அந்த பையனை அந்த ஓட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் அவ்வளோ ஓட்டுறீங்க அண்ணாவை. அண்ணாக்கு பரவாயில்ல, அண்ணாக்கு எப்போவுமே பரவாயில்ல. வீட்டில் சுட்டியே நீங்கள் தான். அடிக்க மாட்டேன். அடிப்பியா? அடிப்பீங்களா நீங்கள் அண்ணாவை? அடிக்க மாட்டான். ஷூட் முடிஞ்சோடனே அடிச்சா அவன் அடிப்பான். ஐய், அப்ப நீ ஷூட் அப்ப அவங்கள அடிக்காம இருந்திருக்க. ஷூட் அப்ப அடிப்பனே அவள. ஷூட் அப்ப அடிப்பாங்க. ஆனா மாமா சொன்னா அடிக்க மாட்டான். அவன் அடிக்க சொன்னல என்ன அடிக்க சொல்லனா அவன் மட்டும் அடிப்பான். எல்லாரும் அடிக்க மாட்டாங்க. மொத்தத்துல அடிச்சுப்பீங்க. ஆனா ஷூட்ல என்னத பல அடிப்பாங்க. இவன் சின்னத்தை அடிச்சிருக்கான். சில நேரம் அண்ணா இருந்தாலும் தங்கச்சி மேல பாசம் ஜாஸ்தி இல்ல? ஆமா தானே? அம்மாட்ட பேசலாமா நம்ம? அம்மாட்ட பேசலாம். இப்போ வந்து நம்ம கூட வந்து அந்த 2 குட்டீஸோட அம்மாவும் இருக்காங்க. ஆயிஷா அவங்க. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் குழந்தைங்களையும் பார்த்ததுல வந்து அவங்க பண்ண விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நீங்களுமே ஒரு தூண்டுதலாக இருக்கீங்க. அவங்கள வந்து பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இதில் ரொம்ப குவெஸ்டனபிள் விஷயம்னா வந்துட்டு நம்ம ஒரு கம்யூனிட்டியில் இருக்கோம், இல்லைன்னா நம்ம ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வருவோம். நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம குழந்தைங்கள வந்துட்டு பரவாயில்ல நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து விடலாம், அவங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட் நம்ம கொஞ்சம் வெளியே காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம சும்மா அது ஒரு ஃபன்னாக தான் ஆரம்பித்தது. டிசம்பர் மாதம் ஆரம்பித்தோம். சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு 4 மந்த்து தான் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு எடுத்த வீடியோவும் போட்டோடனே அப்புறம் பிக் பாஸ் கண்டென்ட் போட்டோம். அது 1 மில்லியன் ஸ்டார்டிங்லேயே போயிடுச்சு. சரி, அப்படியே இவளோட ஆக்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் அப்படியே நாங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ உங்களோட குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றியும் சொல்லுங்கள். கேரட் ஆயில் பிஸ்னஸ் தான் வீட்டில் ஹோம்மேடாக பண்ணிகிட்ருக்கோம். அது ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு இதெல்லாம் வீட்டிலே பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது 1 மந்த்தாக தான் ஸ்டார்டபிள். இப்போ தான் போயிட்டுருக்கு, ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் போயிட்டுருந்தேன். நான் ஒர்க்கு தான் போயிட்டுருந்தேன். 1 இயராக ஒர்க் போயிட்டுருந்தேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால ஒர்க் போக முடியல. சரி, அதனால் வீட்டிலே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்
அப்படியே குழந்தைங்கள கவனிச்சிட்டு அப்படியே வீட்டிலே பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அவங்களுமே சொன்னாங்க என்ன ஆகணும் என்ன பண்ணணும்னு கேட்குறப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் அதை தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1வது படிக்கிற குழந்தையும் ஒரு 4வது படிக்கிற குழந்தையும் சொல்கிறாங்கல்ல. அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது. இந்த ஏஜ்க்கு நமக்கு வந்து அந்த குழந்தைங்க விளாண்டு சில விஷயங்கள் ஃபன்னியாக செஞ்சால் போதும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்குள்ளேயுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போவுமே சொல்லித்தரீங்க. வந்ததுலேருந்து பிள்ளைங்க எங்களை வந்து ரிசீவ் பண்ணதுலேருந்து, என்கிட்ட பேசினதுலேருந்து, ட்ரீட் பண்ணுற விதத்துலேருந்து, அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த ஏஜ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதலே இருக்குது. எது கேட்டாலும் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் பார்த்த விஷயம் வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம விதைக்கிறோம்ல, அது நிஜமாலுமே வந்து எத்தனை பேர் அதை செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து அந்த குழந்தைங்களை வந்து அவங்க வந்ததுலேருந்து அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க, இல்லை அம்மாவை தானே பார்த்துக்கணும் உங்களுக்கு. ஆமாம், எஸ், நீங்கள் தான் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் யார்? தம்பி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஹெல்ப்பிங் விஷயத்தில். மேபி நான் ரொம்ப இருக்கிறத விட தம்பி தான். தம்பிக்கு அந்த மைண்ட் செட் நிறையவே இருக்குது. நான் அதிகமாக சொல்லிக் கொடுக்குறத விட தம்பி நிறையவே சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு தெரியாத விஷயத்தையும் என் தம்பி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்பா அம்மா எல்லாமே என் தம்பின்ற மாதிரி மைண்ட் செட்டு. நல்ல விஷயங்களாகட்டும், நல்ல வழியில் குழந்தைங்களை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்குள்ளேயும் என் குழந்தைங்களுக்குள்ளேயும் விதைச்சது என் தம்பி தான். அந்த மாதிரி நாங்கள் அதே மாதிரி கொண்டு போகிறோம். ஹெல்ப்பிங் நாங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். இப்போது நல்லாயிருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவோட இதில் நல்லாயிருக்கும். இது இப்போ நம்மளுக்கு வர்றதை 4 பேர் கொடுக்கணும். ஹெல்ப்பிங் பண்ணுற மைண்ட் செட்டில் அதுதான். குழந்தைங்களுக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க இப்போத்துலேருந்தே கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க பண்ணும்போது நாளைக்கு அவங்க அப்படியே போகும். சமூகத்துக்கு நம்மளும் ஏதாவது செய்யணும்ல. நானும் கடமைப்பட்டிருக்கேன், நிறைய விஷயம் செய்யணும். நம்மளால் முடிஞ்சதை ஹெல்ப்பிங் பண்ணாதான் நம்மளும் கரெக்டாக விஷயம் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துட்ருக்கோம் குழந்தைங்களுக்கு. நிறைய இடங்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சினதுக்கப்புறம் தான் தானம்னு. நமக்கு மிஞ்சுதோ இல்லையோ நீங்கள் அந்த தானம் செய்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக வரீங்களே. ஆமாம், உதவி நம்ம அந்த உணர்வு பட்டிருக்கோம். அந்த உணர்வு மற்றவங்க படும்போது நம்மளால் அதை பார்க்க முடியும். சரி, நம்மளுக்கு ஹெல்ப்பிங் பண்ணணும் அந்த ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கும் அது கொண்டு வந்துட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு ஆழமாக பதிஞ்சிரும். இது கடைசியாக ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ போட்டு முடிச்சு ஷூட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தவுடனே தம்பி சொன்னாங்க, அம்மா எனக்கு டெய்லி வந்து கேஷ் ஒரு 5 rupees கொடுமா, ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. எதுக்குடா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் டெய்லி போட்டு வைக்கிறேன். நாங்கள் ஹெல்ப்பிங் பண்ணும்போது மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு நான் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நான் உதவி பண்ணணுமா, எனக்கு ஆசையாக இருக்குது. அப்போ நம்ம அந்த பண்ணும்போது அவங்களுக்கு அது உள்ளே வந்து இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. சரி, இதை விட வேறு என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பசங்க புரிஞ்சுக்கிறாங்க, இதே மாதிரி நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோ போட்டதை விட இவன் சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ நான் கேட்ட விஷயங்களுக்கும் குழந்தைங்க சொல்கிறது அதுதான், நான் சேர்த்து வைக்கணும், நான் வந்து இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்ப் பண்ணுறவங்க கூட வந்து யாருன்னு அவங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு ஹேண்டிகேப்க்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைனா அவங்களால முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. உண்டியல் கேட்டிருக்கீங்களே, எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க உண்டியலில்? இன்னும் வாங்கி தரலையா? அம்மா காசு வந்து வாங்கி தருவாங்க. ஆமாம், அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அம்மாக்காக வந்து கேட்குறது அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. எஸ், அது வந்து குழந்தைங்கனாலே அடம் பிடிக்கிற ஒரு குணம் இருக்கும். நமக்கு வேணும், ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், அது வேணும்னா நிறைய குழந்தைங்கள் அடம் பிடிச்சி தான் ஆவாங்க, அழுவாங்க, நம்ம வாங்கி தரோம். இங்கே 2 பேருமே வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. அம்மா கிட்ட காசு இருந்தால் அவங்க எங்களுக்கு வாங்கி தருவாங்க, அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் நான் பார்த்ததில் ஒரு வே மோர் மெச்சோர்டாக ஒரு குழந்தைங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தூண்டுதல் கண்டிப்பாக நீங்கள் தான். நம்ம கேட்க மாட்டேன், சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. அந்த அடம் பிடிக்கிறது இதெல்லாம் இல்லை. எதுக்குமே நீங்கள் 2 பேரும் அடம் பிடிச்சது இல்லையா? சாக்லேட் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடம் பிடிச்சது இல்லையா? அம்மா காசு தான் வாங்கி தருவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு காசு தான் வாங்கி தருவாங்க, நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு எதனா வேணும் அப்படிங்கிற மாதிரி எதனா விஷயங்கள் இருக்கா? எனக்கு இது வாங்கி கொடுக்கணும்னு ஆசை, இல்லைன்னா நான் வந்து எனக்கு இதை வாங்கி தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்காம இன்னும் வச்சுருக்கீங்களா? இருக்கா? சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். கேட்காம வச்சுருக்கோம், ஆனால் அம்மாவுக்கு காசு வந்தோன்னு கேட்போம். சரி, அது என்ன விஷயங்கள்னு சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். எனக்கு பொம்மை வாங்கி தரணுன்ட்டு ஆசை. 2 பேருக்கும் பொம்மை. 2 பேருக்கு என்ன பொம்மை வேணும்? எனக்கு வந்து பார்பிகால். பாபி டால். உங்களுக்கு? எனக்கு வந்து இது இந்த பொம்மை
அவன் இப்போ உன்னை கலாய்ச்சிட்டு இருக்காரா? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து கார். கார், ரிமோட் கண்ட்ரோல் கார். சே, பாய்ஸுக்கெல்லாம் இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் தானே. அது நல்லாவே இருக்காது. அது உங்களுக்கு பார்பி. அவங்களுக்கு பார்பி பிடிக்கும், இவங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார் பிடிக்குமா? எஸ். இது வந்து நீங்கள் இன்னும் அம்மா கிட்ட சொல்லலை, ஓப்பன் சொல்லிட்டீங்க இப்போ. ஆனால் அந்த கார் மேஜிக்லாம் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுக்கும் அதே மாதிரி பார்பி டால் கண்டிப்பாக வரும். ஓகே, யா, ஓகே. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் வெளியே போகுதுனாலுமே இந்த சொசைட்டி வந்து சிங்கிள் மதராக இருக்கிறவங்களை வந்து ஒரு விதமாக தான் பார்ப்பாங்க. எது பண்ணாலுமே ஏன் பண்ணுற அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்க நெகட்டிவாக ஏதாவது போடுவாங்க, நம்மளுக்கு ஆகாதவங்க தான் போடுவாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு அது யாருன்னு நம்மளுக்கும் தெரியும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். இன்னும் பாப்பாவோட வீடியோஸ்லையுமே கமெண்ட் வருது. அது அதிகமாக வராது, பாப்பாவோட கமெண்ட்ஸுங்கிறதுனால 1-2 வரும். 1-2 வரதை நாங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்கிறது இக்னோர், அவ்வளோதான். பாசிட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். நிறைய இடங்களில் பாப்பாவையும் பையனும் பண்ணுறதை பார்க்குறப்போ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்க சந்தோஷமாகறாங்க. அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு மெச்சோர்ட் விஷயங்கள் வந்து இப்போ தான் எங்களுக்கு வெளியே பார்க்குறோம், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. ஒரு சிங்கிள் மதராக வந்து நம்ம எக்கனாமிக்கலி நம்ம தான் வந்துட்டு ஃபேமிலியை நடத்துகிற ஒரு இடத்துல இருக்கோம். அது நமக்கும் 4 குழந்தைங்கள் இருக்குன்னா அந்த 4 குழந்தைங்களை நம்ம வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒன்றும் ஸ்ட்ரகிள் இல்லை, நிம்மதியாக ஒரு லைஃப். 4 பேருக்கு போகுது, சாப்பிட்றது ஹாப்பியாக இருக்குது. 4 குழந்தைங்க, நான் வர காசில் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஸ்ட்ரகிளாக அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த ஒரு ஹாப்பினஸ் நல்லா இருக்குது. இந்த வர இதுலேயும் நம்ம 4 பேருக்கு வந்து ஒரு ஹெல்ப்பிங் பண்ணுற ஒரு அந்த ஒரு சந்தோஷம். குழந்தைங்களுக்கும் அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், அவங்க நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க, ஏமா இப்படி பண்ணுற, நம்ம கொடுக்கணும், நம்ம ஏதாவது சொல்லி அவங்களுக்கே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விளையாட்டாக ஏதாவது சொன்னால் கூட பசங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஏமா இப்படிலாம் பேசுகிறோம், அப்படி பேசக்கூடாது, நம்ம கொடுக்கணும், வெளியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அதாம்மா நல்லது அப்படின்னு இவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இப்போ நம்ம இருக்கமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. அம்மாவுக்கு 2 பேரும் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? அம்மாக்கு வந்து மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுமா, நமக்கு இருந்தா கூட நம்ம உதவி கொடுக்கணும், நம்ம நம்ம ஒருத்தங்க நல்லது செஞ்சா இன்னொருத்தவங்க நல்லது வரும். இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிறீங்க 2 பேரும்? அவங்களுக்கு நல்லது செஞ்சா அந்த நல்லது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நல்லதா போய் சேரும்ன்றது அவங்க மாமா சொல்லி கொடுத்தது. இப்போ பசங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பார்த்து இவங்களுக்கு ஆக்டிங் சான்சஸ்லாம் வந்து கண்டிப்பாக அனுப்புவீங்களா? ஏன்னா நிறைய இடங்கள்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, இல்லை வேண்டாம் இதோட போதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்தால் கண்டிப்பாக ஆக்டிங்க்கு விடுவீங்களா? ஆக்டிங்க்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு, மூவியிலேருந்து கூப்பிட்ருக்காங்க. ஏய் நைஸ், பார்த்தீங்களா 2 பேரும் சொல்லவே இல்லை. 2 மூவியில் கமிட்மெண்ட் ஆகியிருக்காங்க, இப்போ ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சூப்பர்ல. இப்போ தான் நான் கேட்டேன் உங்களுக்கு மூவியில் நடித்தா யார் கூட நடிப்பீங்க? நீங்கள் சமந்தா, நீங்கள் விஜய், நீங்கள் பரவாயில்லையே, அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் மூவிஸில் சூப்பர். நாங்கள் குட்டி ஸ்க்ரீன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் இப்படியே உட்காந்துக்கோங்க. குட்டி ஸ்க்ரீன்லேருந்து நாங்கள் உங்களை எல்லோரும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் சீக்கிரமாகவே. தேங்க்யூ சார். இப்போ வந்து ஃபேமிலிக்கு எக்கனாமிக்கலாக சப்போர்ட் எப்படி வந்துட்டு இருக்கு? ஏன்னா பெரிய அண்ணாவும் இருக்காங்க, அவங்க தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் அவங்க இன்னைக்கு இல்லை, ஐ மீன் வெளியே போயிருக்காங்க ஒர்க். ஸோ அவங்க எஜுகேஷன் வந்து குழந்தைங்களுக்கும் சரி 3 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒர்க்குக்கு போகிறாங்க, அவங்களோட இதில் தான் போயிட்டுருக்கு. அதை நான் வீட்டில் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் இப்படி வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே மேனேஜபிளாக இருந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு வந்து கையை மீறி போகுது அப்படின்றப்ப தான் நமக்கு அந்த கஷ்டமே வந்து நிற்கும். அந்த சமயங்கள் தான் வந்து ஹார்டாகவே இருக்கும். அண்ட் கோவிட் பீரியட் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே திருப்பி போட்ட விஷயம். எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உடஞ்சோம்ல. அந்த சமயங்கள் வந்து எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு? ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதை கடந்து வந்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு ஸ்ட்ரகிள்லேருந்து ரொம்ப சிக்கலாயிட்டு தான் மேலே வந்தோம். மேலே வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த மாதிரி அந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ அது எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அந்த டைமில், இல்லையா? அந்த டைமில் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ பாப்பாஸ் வீடியோஸ் போட்டாங்க, 2 பேருமே வீடியோஸ் போட்டாங்க. அந்த சமயங்களில் வந்து யாருன்னா வந்து தானாக வந்து உதவி செஞ்சவங்க அப்படி
வந்தாங்களா? இல்லை அந்த மாதிரி எதுவும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் நீ ஹெல்ப்பிங் பண்ணுறதை பார்த்துட்டு எங்களுக்கு பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அவங்க ஏன்னா அவங்களும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் எனக்கு இது மாதிரி தாட் வந்ததே இல்லை, உன்னை பார்த்த உடனே இந்த ப்ரொமோஷன் இனிமேல் நானும் ஒரு பங்கு நான் செய்யணும், ஹெல்ப்பிங் பண்ணணும்னு எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பாவங்க அப்பா நம்ம குழந்தைங்களுக்கு கரெக்டாக தான் வளர்க்குறோம், கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அதையும் தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத தாண்டி அந்த குழந்தைங்க நமக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அங்கதான் வந்து நம்ம சொசைட்டில வந்து நம்ம ஒரு குழந்தைய வந்து ஒரு குட் பேரண்டிங் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கே தோணும். அதுதான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. இங்க ஹோலாவே நான் வந்ததுலேருந்து பார்த்த விஷயங்கள்ல நான் சொல்றது. அவங்க வந்து எக்ஸ்பிரஷன்ல இருக்காங்க. நான் வந்து என்ன சொன்னாலும் நான் இப்போ எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருப்பேன். கியூட்டுங்க நீங்க. ஃபைனலி இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க, வெளியே வர முடியாமல் இருப்பாங்க. அவங்க குழந்தைங்களை வந்து வெளியே வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடாமல் இருக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் மதராக கூட இருக்கலாம். அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருந்தால் நம்ம மேலே வரவே முடியாது. எல்லாமே போல்டாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சமூகத்துக்கும் நம்ம யாருன்னு காமிக்கணும்ல. இப்படியே அவங்க அதே பயந்துட்டே வீட்டுக்குள்ளே இருந்தால் வேலைக்காகாது. குழந்தைங்களுக்கும் நம்ம அந்த இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்போ சிங்கிள் மதராக இருக்கிறாங்கன்னா, பொம்பளை குழந்தைங்க இருக்காங்கன்னா நம்ம தைரியத்தை அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க இனி வர காலத்தில் நல்லா ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லதும் நம்ம இப்போ நான் ஹெல்ப்பிங் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நான் வீடியோ போட்டதில்லை. 1 இயருக்கு முன்னாடி நான் என் ஃபஸ்ட்டு சேலரி நான் ஹெல்ப்பிங் தான் பண்ணேன். அதனால் வீடியோலாம் நான் போட்டதில்லை. இப்போ நான் பாப்பா வச்சு ஹெல்ப்பிங் வீடியோ போடணுன்ற ஒரு மைண்ட் செட்டு, குழந்தைங்க அதை கற்றுக்கணும். இதை பார்த்துட்டு அடுத்த குழந்தைங்களும் அதை பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் ஆகும்ல. நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்தது. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சரி ஓகே அப்படின்னு. அப்போ குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்க, சரி நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணணும், அவங்க இப்படி இருக்கிறாங்க. பையன் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டான், இவங்களால நடந்து போய் ஹெல்ப் பண்ண முடியாது, அப்போ நம்ம ஒரு ஆள் அவங்களுக்கு உதவி தேவை. மாற்றுத்திறனா கால் ஹேண்டிகேப்டு, அவங்க எப்படிமா போய் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அப்படிப்பட்ட இவனுக்கு அந்த டாட் வருதுன்னா அப்போ நல்ல விஷயம், அது கற்றுக்குறாங்க. இதை பார்க்கும்போது இன்னொருத்தவங்களும் அதை கற்றுக்குறாங்க. நல்ல விஷயத்த நம்ம கொண்டு போகணுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் தான் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் நான் என்னோட இந்த வயசில் நான் கற்றுக்கலை. நான் வளர்ந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் குழந்தைங்க இந்த சொசைட்டியில் இப்போவே கற்றுக்குறாங்கங்கிறத பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எஸ். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் 2 பேரும் நீங்கள் அண்ணாவா மாறினா இல்லை நீங்கள் ருக்ஷானாவா மாறினா என்ன பண்ணுவீங்க? எப்படி பேசிப்பீங்க? எப்படி கடைக்கு போயிட்டு வா அப்படிதான் சொல்ல மாட்டேன்னு. அண்ணா உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? நீ நாங்கள் விளாடணும், நீ அப்படிதான் பண்ணக்கூடாது, நீ தப்பா பண்ற, என்ன பண்ணிக்க அப்படிங்க அவனே வச்சுக்குவான். நீங்கள் ருக்ஷானா மாதிரி பண்ணுங்க. புட்டை கொஞ்சம் தானே நான் விளாண்டு தரேன். நான் ஏன் தரணும்? நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் விளையாடுறேன், அப்போ வந்து தான் நான் தரேன். ஒரு தர மாட்டான். சரி சரி, நீ இப்படி வை, நான் இப்படி வைக்கேன். அது தர முடியாது. அண்ட் குழந்தைங்களை சந்திச்சதுலையும் உங்களை சந்திச்சதுலையுமே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. யா தேங்க்யூ. நம்ம வந்து இப்படியே வைப்லேயே இருப்போம்ல. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.